Hi friends, welcome to Paramesh Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற ரெசிபி பாஸ்தா முட்டை பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இந்த பாஸ்தா முட்டை பிரியாணி பாத்தீங்கன்னா நல்லா பளபளன்னு உதிரி அப்படிலாம் இருக்காது. நல்லா ஜூஸியா நம்மள சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் நம்ம செய்ய போறோம். ஸ்கூல்ல விட்டு வர பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டி அண்ட் சிம்பிளான பாஸ்தா முட்டை பிரியாணி எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தா ஒரு 250 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம். இதை நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5-10 நிமிஷம் நம்ம தண்ணியிலேயே இதை போட்டு ஊற வச்சிடலாங்க. அப்போ பாஸ்தா செய்யும் போது பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இந்த பாஸ்தா பிரியாணி குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் செய்யும் போது வேலையும் உங்களுக்கு ஈஸியாகவே ஆகிடும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 2 பிரிஞ்சி இலை, இதெல்லாம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு என்னென்ன ஸ்பைசஸ் சேர்ப்போமோ அது போலவே சேர்த்து பொரிய விட்டுக்கலாங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நிறைய சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் அந்த மாதிரி முழுசாக சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணுங்க, அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு நிறம் மாதிரி வரும். நல்லா ஒரு ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆன பிறகு இது கூட நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதனோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி பச்சை வாடை போயிடுச்சு. நம்ம தக்காளி முழுசாக அப்படி கட் பண்ணி சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு இந்த பாஸ்தா பிரியாணி நல்லா ஜூஸியாக இருக்கும். அதனால் தக்காளி இது போல் அரைச்சி சேருங்க. தக்காளியோட பச்சை வாடை நல்லா போயிட்டு நல்லா ரெடியாகி வரட்டும். பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி கூட சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர் கிடைக்கும், அதனால சேர்த்துக்கோங்க. காரமெல்லாம் பெருசாக இதில் இருக்காது. சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளும் சேர்த்துக்கலாம். நம்ம முட்டை சேர்க்க போகிறோம் இல்லையா, அதனால் மிளகு தூள் சேர்த்திங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை இது கூட சேர்த்துக்கலாம். பாஸ்தா நல்லா எண்ணெயிலே சேர்த்து நீங்கள் வதக்கிக்கணும். எண்ணெயில் எந்த அளவுக்கு வதக்குகிறீங்களோ அந்த அளவுக்கு அடி பிடிக்காமல் வரும். பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா குழையாமல் சூப்பராக வருங்க. அதனால் பாஸ்தாவை எண்ணெயில் நல்லா வதக்கி வச்சுக்குங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டாச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா பாஸ்தா முழுகிற அளவுக்கு தான் தண்ணியோட அளவுங்க. கொஞ்சம் முழுகிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கணும். இது பிரியாணி மாதிரி 1க்கு 1.5 இல்லை 2 அந்த மாதிரி அளவுலாம் இல்லை. பாஸ்தா முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும். இந்த அளவுக்கு பாருங்கள், கொஞ்சம் எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சாலுமே இது குழையாது. இன்னும் கொஞ்சம் ஜூஸியாக தான் ஆகுமே கண்டி பாஸ்தா குழையவே குழையாது. பாருங்கள், நான் 1க்கு 3 அந்த எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சா கரெக்டான அளவாக இருந்தது. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த டைமில் தான் நம்ம முட்டை ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு கொதி விட்ட பிறகு ஆட் பண்ணாலும் சரி, இப்போ ஆட் பண்ணாலும் சரி. நான் இப்போ தான் ஆட் பண்ணால் கரெக்டாகவே வந்ததுங்க. நான் 3 முட்டை சேர்த்துருக்கேன். நான் 250 அளவுக்கு 3 முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக முட்டை வேணால் ஒரு 5 முட்டை கூட சேர்த்துக்கலாம். 3 முட்டை சேர்த்துட்டு நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ரொம்ப கலரி விட்டுறக்கூடாது. கத்தியோ அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூனோ வச்சு ஜென்டலாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணினா எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்துடும். சேர்ந்துட்டு ஒரு விசில் வச்சு ஒரு 5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக சுவையான பாஸ்தா நமக்கு ரெடி ஆகிடும். இதில் என்னென்னா உங்களுக்கு எத்தனை விசில் வச்சாலும் சரி, எவ்வளோ தண்ணி வச்சாலும் சரி, பாஸ்தா குழையவே குழையாது. பாருங்கள், நான் 5 விசில் வச்சு எடுத்தேன். இந்த மாதிரி நல்லா ஜூஸியாக ரெடியாகி வந்திருந்தது. இது இந்த மாதிரி ஜூஸியாக ரெடியானால் தான் நம்மளுக்கு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இல்லை ரொம்ப பளபளன்னு இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான பாஸ்தா முட்டை பிரியாணி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.